பாருங்கள், உருண்டை குழம்பு கொதிச்சுட்டு இருக்கேன். இந்த உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னா, கடலைப்பருப்பை ஒரு ஹவர் ஊற போட்டுட்டு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. சோம்பு, காஞ்ச மிளகா, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டு, அப்புறம் இந்த கடலைப்பருப்பை ஊற வச்ச கடலைப்பருப்பை அதோடு சேர்த்து அரைச்சிருங்க. அரைச்சி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, இது எல்லாமே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தேவைக்கேற்ப போட்டு நல்லா கொஞ்சம் லூஸாக நல்லா டைட்டாக பிணையாமல் லூஸாக பிணைஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா குழம்பு செய்யுங்க. 2 தக்காளி போட்டு வதக்கிட்டு வெங்காயம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு நல்லா கடுகு படபடன்னு பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டு ஒரு 2 வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, வெங்காயம் கூட பொடியாக நறுக்கின பச்சை மிளகா கருப்புலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு, அதுக்கப்புறமா புளியை நல்லா கரைச்சி வச்சு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் தேவையான மிளகாத்தூள், குழம்புத்தூள், மல்லித்தூள், மசாலாத்தூள் என்ன இருக்கோ அதை போடுங்க. உங்கள்கிட்ட குழம்புத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், வெந்தயப்பொடி கொஞ்சம், அப்புறம் தனியாத்தூள், அப்புறம் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்த பிறகு, நல்லா புளி தண்ணி கரைச்சி நல்லா கொதி வந்த பிறகு இந்த உருண்டையை அதில் போடுங்க. உப்பு தேவைக்கேற்ப போட்டு உருண்டையை போட்டுட்டிங்கன்னா நல்லா உருண்டை வேக வச்சு இந்த தண்ணி உருண்டை வெந்துருச்சு. திருப்பி விடணும். இப்படி மெதுவாக அப்படி ஒன்று திருப்பி விட்டிங்கன்னா அதுவே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பருப்பு உருண்டை குழம்பு அவ்வளோதான். இந்த உருண்டை குழம்பு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிட்லாம், இட்லிக்கும் ஊற்றி சாப்பிட்லாம். இந்த டூ சமையல் எங்கள் வீட்டில் சாதம் அந்த இருக்குது, வேறு சாதம் வடித்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். நாவின் சுவை கூறட்டும்.